திருச்சிற்றம்பலம். அன்னை 10. வேத மொழிய வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் வேத மொழிய வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்ளின்றுருக்கி உலப்பில் ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்ளின்றுருக்கி உலப்பில் ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் நித்தமனாள நிரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரையத்தர் அனந்தரல் அன்னே என்னும் நித்தமனாள நிரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரையத்தர் அனந்தரல் அன்னே என்னும் ஆடர பூனுடை தோல் பொடி பூசித்தோர் வேடம் இருந்தவார் அன்னே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டென் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் ஆடர பூனுடை தோல் பொடி பூசித்தோர் வேடம் இருந்தவார் அன்னே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டென் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் வாடும் இது என்னே அன்னே என்னும் நீண்ட கரத்தர் நெறி தரு குஞ்சியர் பாண்டினில் நாடரால் அன்னே என்னும் பாண்டினில் நாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் நீண்ட கரத்தர் நெறி தரு குஞ்சியர் பாண்டினில் நாடரால் அன்னே என்னும் பாண்டினில் நாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் உன்னற்கு அரிய செய்முத்தர மங்கையர் மன்னுவதின் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதின் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் உன்னற்கு அரிய செய்முத்தர மங்கையர் மன்னுவதின் நெஞ்சில் அன்னே என்னும் அயோத்தி இன்றைக்கு வந்திருக்கிறோம் 2/9/2024 சுற்றி இப்போ சரையணை போய் காலையில் தீர்த்தாடுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஊர் பூரா ரோடு பூரா சாலை பூரா இது போல் ராமாயண நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன. இந்த ஊரே இப்பொழுது ராமாயண உலகத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி அமைப்பாக இருக்கிறது. சராய் நதி நோக்கி போயிட்டுருக்கோம். சராய் நதி கரை தெரிகிறது, பிரிட்ஜ் தெரிகிறது, ஒரு புனித நீர். நதிக்கரை சராயு நதி. காலை 6:30 மணி நாங்கள் இப்போ வந்திருக்கோம். நல்லா இப்படி சிமெண்ட் போட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அன்பர்கள் குளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் பாதுகாப்பாக கட்டி விட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சராயு நதிக்கரை
எள்ளு வேணுமா இன்னைக்கு அமாவாசை தரப்பும் விடுறதுக்கு அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது. இன்னைக்கு மகாலய அமாவாசை. இன்னைக்கு அமாவாசை எப்படி தர்ப்பம் ஆகுது? அன்பர்கள் எல்லாம் இப்போ சராயு நதி கரையில் ஒரு ஓரமாக தடுப்பு கட்டி வச்சுருக்காங்க. இந்த தடுப்புக்குள்ளார தான் நம்ம நீராடணும். ஆறு வேகமாக இழுத்துட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். வேகமாக இழுத்துட்டு போகுது ஆறு. ரொம்ப வேகமாக இழுத்துட்டு போகிறத இந்த பாருங்க, வேகமாக இழுத்துட்டு போகுது வெள்ளம். இது பாருங்க, வழுக்குது வேற. இங்கே ஐயா விழுந்துச்சாரு. அமாவாசை, மகாலய அமாவாசை முன்னிட்டு பாரு மக்கள் அப்படியே கூட்டம் அழம்போது அயோத்தியில் காலையில் இப்போ 6:30. போட்டிங் போகிறாங்க. அப்படியே அந்த பாலம் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபாயாம் பாருங்கள். எல்லோரும் போட்டிங்கில் ஏறி இருக்காங்க. லைஃப் கோட்டு கொடுத்து அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள் போயிட்டுருக்காங்க போட்டிங். சரிதா? பாருங்கள் பாலத்துக்கிட்ட போட்டிங் போயிட்டுருக்காங்க பாருங்கள். நான் ஒரு ரவுண்டு பாலம் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. இன்றைக்கு மகாலய அமாவாசை 2/10/2024 சராயு நதிக்கரை அயோத்தியா. அயோத்தியில காலையில ஒரு 7:30 மணி. இப்ப இங்க நெய்வேலி, கள்ளக்குறிச்சி, ஓசூர் உள்ளிட்ட புதுக்கோட்டை, சென்னை, பெரம்பலூர் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள்லாம் எழுந்தருளி இப்பொழுது சிவபூஜை. இன்னைக்கு யாத்திரையினுடைய நிறைவு நாள். குஜராத்தில் ஆரம்பித்து 2 ஜோதிர்லிங்கங்கள் சோம்நாத், நாக்நாத் தரிசனம் செய்து இப்பொழுது காசி யாத்திரை தரிசனம் செய்து இப்பொழுது நிறைவாக அயோத்தியாவில் சராயு நதியில் சிவபூஜை செய்து பெருமானை தரிசனம் செய்து இன்னைக்கு யாத்திரை நிறைவு. அந்த திருத்தலத்திலே இப்பொழுது சிவபூஜை விநாயகர் பெருமானை எழுந்தருளச் செய்தார். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, ஆகம் ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லை எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. மொழியர்கோன் வெப்பொழித்த மொழியர்கோன் கல் போற்றி, ஆழிமிசை கல்மிதத்தில் அணிந்தவிடாரணி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாரூர திருத்தாள் போற்றி போற்றிவோம். கைலாய பரம்பரையில் சிவையானோதரி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞானமாகி உயிராரும்பள் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ பீட்டியதனொரு ஊமை கொலமிகு கரியது படி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர
அருளினர் மிகு கோடை வழிவினர் பயில் பலி பலமுறை இறையே போற்றியன் வாழ்முதல் ஆகியவே குழந்ததே பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தே எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்று கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஆம் எழுந்தல்க இருந்தல்க நேர் நின்றல்க இடையீடு தவிர்த்தல்க முப்பேடு கேட்டல்க என் திசை காத்தல்க திருச்சுற்று வளைத்தல்க பசுவின் பால் மடிவுரி கண்டல்கவாம் ஓம் திருடி நீர் ஏற்றல்கவாம் ஓம் முட்கொள் நீர் ஏற்றல்கவாம் ஓம் உச்சிக்குளிர் ஏற்றல்கவாம் சலம் பொடுதுவமம் மறந்தறியேன் தமிழோடு செய்வாடல் மறந்தறியேன் முறை மறந்தறியேன் முதுதானை ஆதியை அமர் தொழுதியேத்து சிலம்தான் உலகானை இந்திப்பார் அவர் சிந்திரானை ஏழவார் குருளால் என்றும் ஏற்றி வழிபடப்பட்ட காணக்கண் அடியே பெற்றவாறே நெய்யும் பாலும் தைரும் ஒன்று தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுது உயிர் நல்லால் ஐவர் கொடி காட்டால் யார் வழிபட்டறிந்து வேணுக்கு உயுமார் உண்டருள் செய்தி தொல்லையிலும் பிறவி சூழும் நலை நீக்கி எல்லை மறுவாறு எரிக்கும் பாதபூயம் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாள் வாழ்க அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் வியகண்டன் மெய்கடல்கள் வெல்க புறத்தால் திசையோன் பூங்கடல்கள் வெல்க கரம் குய்வார் உள்மகிழும் சிரம் குய்வார் உள்மகிழும் ஈசனடி போற்றி சேசனடி போற்றி தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உண்மை முழுதும் கண்ணுதலான் கண்கருணை கண்காட்ட வந்தீரே நிறைந்தே மண் நிறைந்தே மிக்கா இளங்கொலியாய் கொள்ளார் வினையேன் புகழுமாறு ஒன்றறியே வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேல் எம்பெருமான் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா என ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனே பொய்யா இனையெல்லாம் போயகல வந்து அருளி என் ஞானமில்லாதேன் இன்ப பெருமானே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகம் போக்குவாய் எம்மை புகுவிப்பாய் தொடுமின் மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே
இறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று இரங்கள் ஊரைந்துடையாய் இன்னோர்கள் ஏத்த மறைந்திட மூடிய மாய இருளை சிவாய நமவோ மராய நமவோ சிவாய நமவோ மராய நமவோ ஹராய நமவோ நம சிவாய ஹராய நமவோ நம சிவாய ஹராய நமவோ நம சிவாய ஹராய நமவோ நம சிவாய சிவ 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 சிவாய நமவோ 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 ஹர 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 ஹராய 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 நமவோ சிவாய நமவோ ஹராய நமவோ சிவாய நமவோ ஹராய நமவோ ஹராய நமவோ நம சிவாய ஹராய நமவோ நம சிவாய சிவ 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 சின்மய தேகா 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 ஹர 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 சம்போ தேவா ஹர 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 சம்போ தேவா சிவ 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 சிதம்பர வாசா 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 ஹர 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 அருணாச்சலேசா 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 இல்லையம்பலமே திருச்சிற்றம்பலமே இல்லையம்பலமே திருச்சிற்றம்பலமே இல்லையம்பலமே திருச்சிற்றம்பலமே இல்லையம்பலமே திருச்சிற்றம்பலமே இல்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் இல்லை துன்பமே இல்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் இல்லை துன்பமே இல்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் இல்லை துன்பமே இல்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் இல்லை துன்பமே நமச்சிவாயவே நாதன் வாழ்கவே நமச்சிவாயவே நாதன் வாழ்கவே நமச்சிவாயவே நாதன் வாழ்கவே நமச்சிவாயவே நாதன் வாழ்கவே நமச்சிவாய நாதன் வாழ்க நாளும் இன்பமே 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 என்னாடுடைய சிவனே போற்றி என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி ஓம் நின்றாய் போற்றி நின்றாய் போற்றி நீலாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி நீலாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி இச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் அன்று
மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார் புறமூன்றும் எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மறுவார் புறமூன்றும் எய்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார் புறமூன்றும் எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அலலாய் நிமிர்ந்தாய் போற்றி ஏனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தியாடல் உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி இன்னும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கு மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமை பாகமாகத்து அனைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர்க்கும் தேவாய் போற்றி சென்றேறி எங்கும் பறந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் நலிய அளந்தேன் போற்றி ஆவாய் கனக திரளே மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் இகழி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூட்டம் உதைத்தாய் போற்றி கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி அடிய உருமொடு மின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஊழி ஏழான ஒருவா போற்றி அன்னாரிசியின் சொல் கேட்டாய் போற்றி பண்டே என் சிந்தை புகுந்த
புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு ஆனாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி கைலை மலையானே ஓம் சலம்போடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் நலம் தீவிர உன்னை மறந்தறியேன் உன்னாகம் என்னாலும் மறந்தறியேன் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் ஏழ்வி பூமிசை என் அன்பாலிக்குமாறு கண்ணி முறையும் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை விளக்கும் மேலாம் துற்பரமாகும் தென்னாருடைய சிவனே போற்றி. சரைய நதிக்கரையில் இன்னைக்கு பெருமாள் மிக ஆனந்தமாக வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா அடியார்களுக்கும் வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட பொழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறிவோயினி, வேண்டி எங்களை வழிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தால் யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டினில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றே என்ற மணிவாசக பெருமாள் அருள்வாக்கிற்கு இணங்க இன்னைக்கு யாரெல்லாம் இந்த யாத்திரையில் வந்திருக்கவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் நல்லது நினைச்சா நல்லது கிடைக்கும், தீயது நினைச்சா தீயது கிடைக்கும். நீங்கள் வேண்டிங்கன்னா வேண்டது கொடுப்பாரு. இல்லை சாமி நீங்கள் பார்த்து எதை வேணாலும் கொடுங்க சாமி அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், தேவையானதை பூரா கொடுப்பார். அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த தருணத்தில் சாமிக்கு இப்பொழுது பஞ்சபுராண விண்ணப்பம் செய்யப்படுகிறது. முதலாவதாக வியாபாரத்திலிருந்து ஒரு வியாபாரம் அருள் செய்கிறார். உண்ணாமுலை உமையாரோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வடுவா வண்ணம் அருணே. திருவாசகத்திலிருந்து ஒரு வாசகம் அருள் செய்கிறார். சிற்றம்பலம். வேண்ட தக்கதறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கரியோய் நீ, வேண்டி என்னை வணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்ல, வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. ஒரு அருள் செய்ய கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவீடு மிளலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. பல்லாண்டிலிருந்து ஒரு பல்லாண்டு புரந்தரன் மாலை என் பூசலிட்டோலமிட்டின்னும் புகழறிதாய், இறந்திறந்தழைப்ப என் உயிராண்ட கோவினுக்கென் செய்ய வல்லமென்றும் கரந்தும் கரவாத கற்பகன் ஆகி கரையில் கருணை கடல் பறந்தும் நிறந்தும் வரம்பு இல்லா பாங்கற்கே பல்லாண்டு கூறுமே. ஏனைய புராணங்கள் எல்லாம் புராணம் என்று சொன்னாலும் அடியார்களை பற்றிய செய்தியை சொல்லுகின்றது தான் பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெரிய புராணத்திலிருந்து ஒரு புராணம் சாமியுடைய திருச்செவிக்கு அருள் செய்யும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவூராவிய நீர்மலி வேலியன் அழகில் சோதியன் அம்பல காடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். அம்மை பதிகத்திலிருந்து ஒரு பதிகம் சாமியுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்தார்கள். சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராச தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தமும் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமர்க்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம்
அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்து அருளினி தொகை தரும் 16 பேரும் தந்து அருளினி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலனி மகவுனான் நீ தாய் அலி கொனாதோ மகிமை வளர்திரு கடவுரின் வாழ்வாமி சுபசாமி சிவசாமி மகிழ்வாமி அருள்வாமி அபிராமி உமையே. திருப்புகழ்ந்து ஒரு புகழ் புகழ்க. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனென்றன் புற்று உனை நாடும் கண்டு கொண்டன் புற்று இடுவேனே தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்குள் சிவபாலா செந்திலங்கண்டியில் கதிர்வேலா தென்பரங்குன்றத்தில் பெருமாளே தென்பரங்குன்றத்தில் பெருமாள். கந்தர் அலங்காரத்தால் சாமி அலங்காரம் செய்தவர்கள். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. கந்தர் அனுபூதி அருளி செய்து அவருடைய அனுபூதியை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அனுபூதி அருளி செய்க. நெஞ்ச கனகல்லும் நெருந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விரியாய் உருவாய் வருவாய் அருவாய் முகனே. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். சாமி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதுக்காகப்பா இவ்வளோ சேத்திரம் தலை யாத்திரைலாம் பண்ணிட்டு புனிதெல்லாம் நீராடிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒன்றும் இல்லை சாமி, வர அடியார்கள் அவங்க வாழ்நாளில் அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவங்க மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அருள் பாலிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உங்களுக்கு இடகலைய பதிகம் விண்ணப்பம் செய்கிறோம் சாமி. இடகலைய பதிகத்திலிருந்து ஒரு பாடல் விண்ணப்பம் செய்கிறோம். நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடர் கூற்று உதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலமேயவனே. சாமி, இந்த உலகில் அறியாமையில் நாங்கள் உழந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் வினையை கழிப்பதற்காக வந்தவர்கள். நாங்கள் தெரியாமல் வினைகள் செய்யக்கூடிய தகுதியை உடைய அறியாமையாகிய இந்த உயிரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே அந்த அறியாமையை நீக்கி எங்கள் வினையை களைய வேண்டும் சாமி. அதற்காக வினைகளையும் பதிகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாடல் விண்ணப்பம் செய்கிறோம் சாமி. மறக்கும் மனதினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி மறக்கும் மனதினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கு பிழையாத வண்ணம் பெருமான் திருந்தடிக்கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர் கொடு வந்து உமையேத்தும் பணியடியோ சிறப்பிலி தீவினை
தீண்ட பெறா சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். நாங்கள் செய்த பாவத்திற்காக, நாங்கள் செய்த குற்றத்திற்காக தான் இந்த பெரிய அனுபவம் பெரும் பொருட்டை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். இருந்தாலும் நாங்கள் தெரியாமல் செய்கின்ற குற்றங்களை குணமாக கொள்ள வேண்டும். அந்த குற்றத்திற்காக கோள்களால் எங்களுக்கு பெரிய தீங்கை அளித்து எங்களுக்கு தண்டனை அளிக்கிறீர்கள் சுவாமி. அந்த தீங்கை எங்களால் பொறுப்பு கொள்ள முடியவில்லை. நவக்கோள்களுடைய வினைகள் எங்களை தாக்காமல் இருக்க வேண்டும் சுவாமி. அதற்காக கோளறு பதிகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வர விண்ணப்பம் செய்கிறோம் சுவாமி. காத்தோட வேண்டும் சுவாமி. வேயுரு தோழி மங்கன் இடமுண்ட கண்டன் நிகரவிலவீரை அழகி வாசலே திங்கள் கங்கை முடிவேல் அணிந்தியன் உடனே புகுந்தாரனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாவிரண்டு உடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அளவுகளே போகாமே ஆலாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய் அன்பு செய்வோம் மடனென்றே அரண் நாமம் கேளாய் நம் கிளைகளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோலிலியம் பெருமானே. அவன் நாமத்தை சொன்னாவே போதுமா, கோள்கால் வருகின்ற தீமையை நீக்குவானா, கோளாய நீக்கும். அப்புறம் நம் கிளை கிளைக்குமா. அதுபோல சாமி கிளை கிளைக்குது சாமி. நாங்கள் எல்லாம் வாரிசுகளும் நிறைய இருக்கு. எல்லாம் பொருளாதாரம் அவங்களுக்கெல்லாம் தேவை, எங்களுக்கும் பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரம் முறை வரக்கூடாது. ஒரு காலத்தில் திருஞான சம்பந்த பெருமானுடைய அவருடைய தகப்பனார் இருதய சிவபாத இருதயர் உலக நலன் வேண்டி வேள்வி செய்வதற்காக பொருள் வேண்டும் என்று கேட்கும்பொழுது திருஞான சம்பந்தர் எல்லாருக்கும் தந்தையாகிய உங்களிடம் கேட்டு அந்த பூதகணங்களால் பொற்கிழி பெற்றது போல் இந்த அடியார்கள், இந்த யாத்திரை சேத்திர யாத்திரைகளாம் வந்து கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு, அவருடைய குடும்பத்தார்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்காத செல்வம் நிறைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக, எல்லோருக்கும் செல்வ செழிப்பு வர வேண்டும் என்பதற்காக சுவாமி அந்த இடர்களை இடரினும் தடம் என்ற பதிகம் நாங்கள் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறோம் சுவாமி. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகடல் தொழுவேன் கடலில் அமுதோடு கலந்த மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ ஆளுமாறு ஜீவனொன்றில்லையே அதுவோ உனதின் ஆவடு துறை அரணே. சாமி உங்கள் அருள் இருக்கும்போது நாங்கள் நல்லாகவே வாழ்வோம் என்று நம்பி எல்லோரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலனியே அருமறை திருப்பர யோகமாகும் திரு சிற்றம்பலத்தும் பொறுப்புடன் நடம் செய்கின்ற ஓம் சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுலர் பனைமுளை மடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் மாலெரியா நீதியே செல்வ திருபெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீராதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் ஓம் ஆறிரு கடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை குடிசை தனிவே வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலிய மஞ்சை வாழ்க யானைக்கன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம்
வான்மில் வளாது செய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க துறையிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க ஏழைகள் சைவ நீதி ஏதி வினை செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி தீது புரியாத என் தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. மக்களே, நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக இத்தனை சேர்த்து பொறாமை இந்த மாதிரி தீய குணங்கள் இல்லாமல் வர வேண்டும். நாங்கள் பல முறை சங்கல்பம் பண்ணுறோம், மீட்டிங்கில் சொல்கிறோம். அப்படி இருந்தாலும் அவங்க கூட நான் போக மாட்டேன், எங்கள் கூட அவங்க போக மாட்டேன். இப்படிலாம் இன்னும் யாத்திரை முடிகிற தருவாயில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினச்சா இன்னும் இப்படி தான் இருக்கீங்க. எனவே எல்லாரும் இதெல்லாம் ஒருத்தருக்கு நாம் பொறுத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சியாக நாம் எல்லாம் இன்னைக்கு யாத்திரை முடிச்சு இன்னைக்கு நம்ம ஊர் திரும்ப இருக்கிறோம். ஒருத்தருக்கு சகோதரன் மாதிரி, தாய் தந்தை மாதிரி நம் பெற்றோர்களாக பாவித்து, நம்ம குழந்தையாக பாவித்து அன்போடு அரவணைத்து செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து இன்றைக்கு குருநாவுடைய ஆசியுடையோடு இந்த யாத்திரை நிறைவு அடைய வேண்டும். இன்றைய சிவபூஜை குருநாவுடைய ஆசியுடை இருக்கிறது. நாளைய சிவபூஜை குருநாவுடைய ஆசியுடை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு மதியம் சுவாமி நம்ம தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற குருநாதர் இன்றைக்கு அவங்க விமானத்தில் பயணம் பண்ண இருக்கிறாங்க. அதனால் இப்பொழுது ஒரு ஆசியுரை தயவு செய்து செவிமடுக்க வேண்டும். ஒரு 5 நிமிடம் கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று உங்களை வேண்டி நம்ம கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஐயாவுடைய ஆசியுரை முடிந்தால் முதலில் ராமசாமி அடியார், முன்னடியார் வந்தவுடனே பின்னடியார், தொடர்ந்து விண்ணடியார் வரும்போது வளமாக வந்து திருநீர் பெற்று செல்ல வேண்டும். இதுதான் முறை. அந்த திருநீர் கொடுக்குறவங்க நாங்கள் எங்களுடைய மனநிலை மாறாமல் கொடுக்குறோம். அப்படி போகணும் நான் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அங்கே மற்றவங்களும் அதை தடுத்து அவங்களுக்கு வளமாக வந்து திருநீர் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தயவு செய்து அதை கடைபிடிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சிவா சித்தம்பலம். கண்ணாடுடைய சிவனே போற்றி, மூர்த்தி தலம் தீர்த்தம் சென்றவருக்கு சத்குரு வாய்க்குமே. இதுதான் தாய்மானவர் சாமியினுடைய வாக்கு. நாம திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனத்தின் கீழே சைவ சித்தாந்த திருமுறை வகுப்பு இது மாதிரியெல்லாம் நம்ம நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இறைவன் கொடுத்த மனம், மொழி, மெய் ஆகிய 3 கரணங்களை கொண்டு நாம திருத்தொண்டு செய்ய வேண்டும். அந்த வகையிலே சரியை தொண்டாக நாம் உழவாரம் போன்ற பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கிரியை தொண்டாக தேவாரம் திருமுறைகள்லாம் பாடுறோம். யோக தொண்டாக மனசில் இந்த வகுப்பெல்லாம் நடத்துறோம். இருந்தாலும் இந்த தல யாத்திரை 3 தொண்டுகளை செய்ய வைக்கிறது. ஒன்று, மூர்த்தியாகிய சிவலிங்க வழிபாடு தேடி தேடி சோம்நாத், நாக்நாத், காசி என்று போறோம். அடுத்ததாக ஒவ்வொரு ஊராக செல்கிறோம். காசி, சோம்நாத், இது மாதிரி நாக்நாத் என்று ஒவ்வொரு திருத்தலமாக சென்று நம்ம இந்த பணிகளை செய்கின்றோம். அதைத் தொடர்ந்து தீர்த்தம், கங்கா, யமுனா, சரஸ்வதி, சராயு என்ற தீர்த்தங்களில் ஆடுகின்றோம். இதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் அறுக்கப்பட்டு இறைவனுடைய திருவடிக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஐயா சொன்ன உலக இன்பமெல்லாம் நமக்கு கிடைக்கும். அடுத்தவனுடைய நிறைவில் பேரின்பம் கிடைக்கும். வாழும் வரை இன்பம், வாழ்வின் நிறைவில் பேரின்பம். இதான் நம்மளுடைய கொள்கை, குறிக்கோள். அந்த வகையிலுடைய பெருமான் நமக்கு வாழும் வரை இன்பத்தையும் வாழ்வின் நிறைவிலே பேரின்பத்தையும் வழங்குவான். இன்னைக்கு பாருங்க, ஒரு சிவபெருமானாக வந்திருந்து இங்கே ஆன்மா ஒரு உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. சிவபெருமானுக்கு கவசமாக நாகராஜ சுவாமியும் இருக்கிறார். அந்த வகையில் பெருமான நாக கவசமாக இருக்கிறார்.
எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடியை போற்று எல்லாரும் வந்து திருநீர் பிரசாதம் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ராஜா சராய் நதியில் நீராடி விட்டு சிவபூஜையெல்லாம் செய்துட்டு வந்துட்டுருக்கோம். நீராடி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரூம் போயிட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் ராமாயண வரலாற்று சின்னங்கள் தான் இருக்குது. இந்த உலகமே ராமாயண, இந்த ஊரே ராமாயண ஊர் மாதிரியே, பழைய ராமாயணத்துக்கு நம்ம போன மாதிரியே, அந்த காலத்துக்கு போன மாதிரியே இருக்குது. ராமர் பட்டாபிஷேகம் நடந்த இடம், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ முதல்ல பார்வை தளமாக இங்கே வந்திருக்கோம். அயோத்தியில் சிவா சிவா இப்போ ராமஜென்ம பூமிக்கு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அப்படியே ராமஜென்ம பூமிக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். हनुमान खारगी என்று சொல்லக்கூடிய हनुमान खारगी ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயில். अयोध्या पुलिस आप सभी का अयोध्या धाम में हार्दिक स्वागत करती है। कृपया प्रवेश द्वार से ही वीडियो कर கோயிலேருந்து லெஃப்ட் எடுத்து திருப்பி லெஃப்ட் எடுத்து வரோம். ராமஜென்ம பூமிக்கு போயிட்டுருக்கோம். திரும்பி லெஃப்ட் எடுத்து வந்து ராம ஜென்ம பூமி இந்த வழியில் போயிட்டுருக்கோம். ராமஜென்ம பூமி உள் சைடு வரோம். பேக்கெல்லாம் இப்படி செக் பண்ணுறாங்க. இங்கே அவங்களுடைய காலணிகளை வச்சுட்டு தொலைபேசிகள்லாம் இங்கே கொடுத்துட்டு தரிசனத்துக்கு போகணும். ராமஜென்ம பூமி நம்ம அடியார்கள்லாம் தரிசனத்துக்காக வந்துருக்கோம். ஃபோன், பேக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கான லாக்கர்.
தரிசனம் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஹாலில் இப்போ